என்ன பார்க்க போறோம்னா வல்லவரை நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தக்கூடிய வல்லவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வல்லவரை இலையை வச்சு நம்ம வல்லவரை தோசை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி தான் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், சர்ம பளபளக்கும், இந்த மாதிரி நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்ச வல்லவரை கீரை வச்சு நம்ம ஒரு ரெசிபி செய்யணும். ஒரு மிளகா எடுத்துருக்கேன், பொடி எடுத்துருக்கேன், ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாடகை வச்சிருக்கோம், அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், ஒரு வத்தல் சேர்த்துக்கலாம், தக்காளி சேர்த்துக்கலாம், மிளகா சேர்த்துக்கலாம், எடுத்து வச்சு வல்லவரை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா வச்சுக்கலாம். சுண்டி வதங்கிடுச்சு. இதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போய் அரைச்சிட்டு வந்துடலாம். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டோம், கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். இதை தேவையான அளவு உப்பு போட்டு அரைச்சிட்டோம். நல்லா அரைச்சிட்டோம். அரைச்ச பேஸ்ட்டை மாவோடு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். நம்ம தோசை எப்படி ஊற்றலான்னு பார்க்கலாம். தோசை வச்சுருக்கோம். தோசை ஊற்றி வச்சு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்கணும். அவ்வளோதாங்க, நல்லா தான் ரெடி ஆகிட்டு. இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. மறக்காமல் ஆளுமே அழகான வல்லவரை தோசை.